செய்யற தொழில ஏற்றத்தாழ்வு பாக்குறவன் இல்லைங்கண்ணா. சட்டவிரோதம் இல்லாத எந்த தொழிலா இருந்தா நான் செய்யறதுக்கு தயார். அதுக்காக என்ன சுத்தி நடக்கிற தப்பெல்லாம் கண்டு காணாம என்னால இருக்க முடியாது. அசிங்கமா இருந்தாலும் சரி, அக்கிரமமா இருந்தாலும் சரி. கொஞ்ச நாள் நான் இந்த ஆட்டோ ரிக்ஷா கூட ஓட்டிட்டு இருந்தேன். அதான் ஃபட்ஃபட்டி. சரி, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் முன்னாடி ரோட தானே பார்க்கணும். ஆனா அந்த பாழா போன கண்ணாடியில பின்னாடி நடக்கிறதெல்லாம் தெரியுதே. எவனோ தள்ளிட்டு வந்திருக்கான். சரி, நமக்கு என்னன்னு சும்மா இருக்க முடியல. நேர போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டேன். அப்புறம் என்ன, அந்த ஆள் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அடுத்த நாளே ஆட்டோ ரிக்ஷா முதலாளி என் சீட்டை கழிச்சுட்டான். சரி, பப்ளிக் கான்டாக்ட் இருந்தா தானே இந்த வம்பல்லான்னு சொல்லி பிரைவேட்டா ஒரு இடத்துல டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னாச்சு? ஏன் அழற? நான் சொல்றேன் சார், உங்க பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் பிலாசபி வராது. அவளுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, அவளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சொல்லி கொடுப்பா. அது எனக்கு தெரியாது சார், மன்னிக்கணும்.